ஏசி வாங்கணுமா? நம்ம பூர்விகா அப்ளையன்சஸ் விசிட் பண்ணுங்க. பெஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் ஈஸியா ஈஸியா வாங்கலாம் ஏசி. லயன் சாக்லேட்ஸ்ல பாதாம், டேட்ஸ், சாக்லேட் மூணும் இருக்கு. ருசிக்கு சாக்லேட், அயன் சத்துக்கு டேட்ஸ், புரோட்டீனுக்கு பாதாம். லயன் சாக்கோ டேட்ஸ். ஹெல்தி அண்ட் டெலிஷியஸ். அடிப்படையிலே பகுத்தறிவுக்கு ஒவ்வாத குற்றச்சாட்டு அந்த அம்மா மேலே. காரணம் என்ன அடிப்படைன்னு பார்க்கும்பொழுது பாஜக வளரணும்னு சொன்ன தமிழ்நாட்டில் பாஜக வாக்குகளை எல்லாம் எடுத்துகிட்டு போகிறது அதிமுக. ஜெயலலிதா இருக்கும்பொழுது அவங்களால ஒன்றுமே செய்யவில்லை, நெடுஞ்சிட்டானுங்க. அதுதான் நரேந்திர மோடி பேசும்பொழுது அவர் என்டிஏ கூட்டணி, என்டிஏ ஆட்சி அமைக்கும் இப்படிலாம் சொன்னது தற்செயல் நிகழ்வு அல்ல, அறியாமை அல்ல, எல்லாமே திட்டமிட்ட தயாரிப்பு. அதற்கு உரியவர்கள் அதற்கு உள்ள வழிகாட்டல் கொடுக்கப்பட்டு தான் அது செய்யப்பட்டிருக்கு. திமுகவுக்கு எதிராக நிறைய சட்டம் ஒழுங்கு மிகச்சிறப்பாக கையாண்டு இந்தியாவையே ஸ்காட்லாண்ட் ஏடா மாற்றிய உளவுத்துறையை வச்சுருக்காருல்ல கையில். அதனால் அதுக்கு மாபெரும் அளவுக்கு ஆட்சிக்கு ஒரு 200 சீட் ஜெயிக்க போகிறார்ல. வலிமையாக இருக்காங்க நினைக்கிறீங்களா? ஐயோ பாவம், வலியோடு இருக்காங்க. திமுகவின் கோட்டை என்று கருதப்பட்ட சென்னையில் அதிமுகவால் அதை உடைக்க முடியவில்லை என்பது உறுதியாக பல்வேறு செய்திகள் மூலம் வரும்பொழுது விஜயின் மூலம் ஒவ்வொரு சென்னையினுடைய தொகுதியிலும் இளைஞர்கள் அப்படியே அப்படின்னா சாதி மத வேறுபாடு இல்லாமல் அப்படின்னா என்ன அர்த்தம்? கிறிஸ்துவ முஸ்லீம் மக்களுடைய வாக்குகள் எல்லாம் திமுகன்னு சொல்லிட்டு இருந்தாங்களே, அப்படி அல்ல. எத்தனை பேர் நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் நிற்க போகிறாங்கன்னு பாருங்கள். இன்றைக்கி தேர்தல் அன்றைக்கி அவங்களுடைய விசில் சத்தத்துக்கு காதை மூடிக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க திமுககாரங்க. அப்படி ஆயிரும். சவரனுக்கு 1000 ரூபாய் கம்மி, கிராமுக்கு 150 ரூபாய் கம்மி. இந்த மாதிரி ஆஃபர் எல்லாம் லலிதா ஏன் கொடுக்கறது இல்ல? கோல்ட் ரேட்டை எப்படிங்க குறைக்க முடியும்? 500 ரூபாய் நோட்டை 400 ரூபாய்க்கு தர மாதிரி இருக்கு. கோல்ட் ரேட்ல டிஸ்கவுண்ட்னாலே வேஸ்டேஜ்ல ஏத்திருக்காங்கன்னு தான் அர்த்தம். சார் வணக்கம். சார் வணக்கம். புதுசாக ஒரு கட்சி உதயமாக இருக்கு. கொடி ஏற்கனவே அறிமுகப்படுத்திட்டாங்க. இன்னைக்கு கட்சியின் பெயரை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. சசிகலா அவர்கள் அனைத்து இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த கட்சி என்ன செய்யும் நினைக்கிறீங்க? எதற்காக இந்த கட்சி? இல்லை, அதாவது விகே சசிகலாவை பொறுத்தவரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஜெயலலிதாவுக்கு பிறகு அவங்க எடுத்து கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சிருக்கிறாங்க. அப்படி நினைக்கும் பொழுது அவர்கள் மீது தாக்குதல் மோடி அரசாங்கத்தால் கடுமையாக வந்துச்சு. ஏற்கனவே உள்ள சிதம்பரம் ஏற்பாடு செய்த வழக்கு என்பது ஜெயலலிதா மீது இருக்கும்பொழுது சசிகலா மேலேயும் சேர்ந்திருந்தது. அதை ஒட்டி அவர்களை பதவியேற்க விடக்கூடாது. முதலமைச்சராக பதவியேற்றுட்டாங்கன்னா இன்னும் மேலும் பிரபலம் அடைவாங்க. அதிமுகவுக்கு ஒற்றை தலைமை விடக்கூடாது என்பதில் மோடி அரசாங்கமும் பாஜகவும் உறுதியாக இருந்தாங்க. அதில் குறிப்பாக ஆர்எஸ்எஸ் தவிர தமிழ்நாட்டில் உள்ள பார்ப்பனர்கள்னு ஒரு கோஷ்டி இருக்குது. அவங்க கொஞ்சம் நச்சுத்தனமாக சிந்திக்கக்கூடிய நச்சு பார்ப்பனர்னு சொல்லலாம். எல்லா பார்ப்பனரையும் நம்ம குறை சொல்லாமல் இருப்பதற்கு கூட அது உதவும். அப்படிப்பட்டவர்கள்லாம் சேர்ந்து அதிமுகவுக்கு ஒற்றை தலைமை விடக்கூடாது. அப்போ சசிகலாவை மேலே உத்தரவு குத்தணும். ஜெயலலிதா மறைவுக்கு சசிகலா மேலே சம்மந்தமே இல்லாமல் உத்தரவு கொடுத்தாங்க. அவங்க தான் பயன்பட்டாங்க ஜெயலலிதா இருக்கும் பொழுதுன்னு சொன்னவங்க தான் இந்த வாய்கள். அப்போ பயன்பட்டவங்க யாராவது கொல்லுவாங்களா? அதுவே பிழை. அடிப்படையிலே பகுத்தறிவுக்கு ஒவ்வாத குற்றச்சாட்டு அந்த அம்மா மேலே. அதனால் அவங்க மேலே பிரியமாக ஒரு கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திலிருந்து ஒரு பெண்மணி இந்த அளவுக்கு மேலே வந்திருக்கிறாங்க. எம்ஜிஆரை வைத்து ஜெயலலிதா வந்திருக்கலாம், ஜெயலலிதா வைத்து சசிகலா வந்திருக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் அவர்கள் வேலை செய்து தான் உழைத்து தான் வந்திருக்கிறாங்க. அப்படி வந்தவங்களை வரவிடாமல் தடுத்து பாரபராக்கிரகாரத்துக்கும் அனுப்பி செய்தது எல்லாமே மோடி அரசாங்கம் செய்த வேலை தான். அதை அடுத்து அவரால் நியமிக்கப்பட்ட டிடி தினகரன் அவர் மேலே 40 ரெய்டு போட்டு திகார் ஜெயிலுக்கு அனுப்பிச்சதும் மோடி அரசாங்கம் தான். அப்போ பாஜக என்பதோ ஆர்எஸ்எஸ் என்பதோ பார்ப்பனர்கள், இங்கே இருக்கக்கூடிய அதிகார பார்ப்பனர்கள் என்ற ஒரு நச்சு சிந்தனை உள்ளவர்களோ உள்ளபடியே அவர்களை எந்திரிக்க விடக்கூடாதுன்னு செஞ்சவங்க தான். அடுத்து இவர்களுடைய கணக்கை எல்லாம் ஃப்ரீஸ் பண்ணுறது எல்லாமே அந்த ஒன்றிய அரசு தான் செய்யும். அதற்கு பிறகு இடையில் அவர்களால் வழிகாட்டப்பட்டு வந்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி. ஓபிஎஸ்க்கு எதிராக வரும்பொழுது உள்ள நிலை. அப்பவும் மறுபடியும் இதே குழுக்கள் தான் பின்னால் இருந்து இப்படி நச்சு கருத்துக்களை வழிகாட்டல் கொடுக்கக்கூடிய ஒரு தவறான பொருத்தமற்ற அறிவியலுக்கு சம்பந்தம் இல்லாத வழிகாட்டல் கொடுக்கக்கூடியவர்கள், ஆடிட்டர் போன்றவர்கள், அவங்கெல்லாம் சேர்ந்து தான்
தர்ம யுத்தம்னு இதே சசிகலா வைத்து நடத்த வச்சாங்க ஓபிஎஸ். இவரை விட்டே ரெண்டு தலைமைன்னு சொல்லி போட்டு ஒற்றை தலைமை வரக்கூடாதுன்னு எடப்பாடி வந்துடுவாரோன்ட்டு. அப்போ எப்பொழுதுமே ஆர்எஸ்எஸ்க்கோ பார்ப்பனர்களுக்கோ ஒற்றை தலைமை பாஜகவுக்கோ ஒற்றை தலைமை வந்துவிடக்கூடாது அதிமுகவுக்கு என்பதில் தெளிவாக இருக்காங்க. காரணம் என்ன அடிப்படைன்னு பார்க்கும்பொழுது பாஜக வளரணும்னு சொன்னால் தமிழ்நாட்டில் பாஜக வாக்குகளை எல்லாம் எடுத்துகிட்டு போகிறது அதிமுக. ஜெயலலிதா இருக்கும்பொழுது அவங்களால உண்மையே செய்ய முடியல, நெளிஞ்சிட்டானுங்க. பாஜக ஆர்எஸ்எஸ் நெளிஞ்சான், முடியலை, வெற்றி பெற முடியல. அப்போ மீண்டும் வந்து அந்த முயற்சியை எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதிமுக அழிக்கணும். அதிமுகவுக்கு ஒற்றை தலைமைன்னு இன்றைக்கி பழனிசாமி வந்திருக்காருன்னா அவர் அழிக்கணும். அப்போ உடனிருந்தே கொல்லும் வியாதி என்பது அவர்கள்ட்ட ஒரு மந்திரம் இருக்குது, அதை வச்சுக்கிட்டு பண்ணுறாங்க. இதுதான் திமுகவுக்கும் இருப்போம். அப்போ திமுகவுக்கும் பாஜகவும் ஒரே அஜெண்டா தான். இங்கே இப்படி சூழல் இருக்குது. இந்த நேரத்தில் தன்னை வந்து நின்று தாக்கு பிடிப்பதற்காக விகே சசிகலா செய்த முயற்சி தான் வந்து சரி, இனிமேல் வந்து ஒவ்வொரு கட்சியாக அமமுகன்னு ஒன்று உருவாக்கி அவர் தேசிய ஜனநாயக கூட்டணி சேர்ந்துக்கிட்டார். நாமும் வந்து அனைத்து இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகமா அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. ஒரு முயற்சி எடுக்காங்க. அதாவது இணைந்து செய்யணும் என்ற முயற்சிக்கு உடன்படுவார்களா அல்லது ஒரே அணியில் இணைவோம் என்பதற்கு உடன்படுவார்களா என்பது ஒருபுறம். இல்லாவிட்டாலும் தென் மாவட்டங்களை பொறுத்தவரை மறவர்கள் பிரமலக்கல்லர்கள் மத்தியில் வந்து நேரடியாக ஜெயலலிதா அம்மாவுடன் வந்தவங்க சசிகலா என்ற அந்த வழியை பார்த்து ஒரு 30 தொகுதியிலேயாவது ஒரு 10,000 வாக்குகள் வந்து பிரிக்க முடியும்னு சொன்னால் அது அதிமுகவுக்கு தடங்கலாக இருக்கும். இது வந்து பாஜகவை பொறுத்தவரை அவர்கள் என்ன சொன்னாங்களோ நமக்கு தெரியாது. ஆனாலும் நமக்கு முன்மாதிரி என்ன இருக்குன்னா, பீகாரில் சிராக் பஸ்வானை இதே மாதிரி பஸ்வான் பையனை தேசிய ஜனநாயக கூட்டணியும் சேர்க்காம தனியாக நிற்க வச்சு நிதிஷ்குமார் நிற்கும் ஐக்கிய ஜனதாவில் நிற்கும் இடங்கள்லாம் ஒரு 40 இடங்களை தோல்வி அடைய வச்சாங்க. அவருடைய வாக்குகள் பஸ்வான் என்ற தலித் சாதியினுடைய வாக்குகளை வெளியே எடுத்து, அதற்கு பிறகு அதே சிராஜ் பஸ்வானை அங்கே வந்து மத்திய அமைச்சரவையில் சேர்த்துக்கிட்டு அதே நிதிஷை மறுபடியும் கொண்டு வருவதற்காக, அது கொண்டு வருவது என்பது நிதிஷை எப்படி கொண்டு வருவதற்கு பாஜக முயற்சி படித்து நம்ம அதிர்ச்சி அடையலாம், ஆச்சரியப்படலாம். தற்காலிகமாக என்பது அவங்க திட்டம். அதனால் இப்போ நிதிஷை தூக்குறாங்க. இப்படியெல்லாம் வந்து பாஜக வந்து செய்யும் என்பதற்கு முன்னுதாரணம் இருக்குது. அவர்கள் வெற்றி பெற்றதற்கு முன்னுதாரணம் இருக்குது. அது தமிழ்நாட்டில் வந்து அவங்க முயற்சி பண்ணுறாங்க. சமீபத்தில் நரேந்திர மோடின்ட்டு ஒருத்தர் வடக்கேந்து வந்தார். இது திருச்சியில் மாநாட்டில் என்டிஏ மாநாடுன்னு போட்டாங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு புரியவே இல்லை. தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன தெரியும்னா திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி தான் தெரியும். இந்தியா கூட்டணின்னு சொல்லி பாருங்கள், யாருக்காவது தெரியுமான்னு தெரியாது. அப்போ வாக்களிக்க வர்ற மக்களுக்கு அதிமுக கூட்டணின்னு தான் தெரியும். அப்போ அங்கேயே வந்து அதிமுக தலைமையில் ஆட்சி அமையும், அதிமுகவினுடைய தனி பெரும்பான்மையுடன் என்று எடப்பாடி பழனிசாமி பேசுகிறார். என்டிஏன்னே பேசுகிறாரு. அதுதான் நரேந்திர மோடி வந்து பேசும்பொழுது அவர் வந்து என்டிஏ கூட்டணி என்டிஏ ஆட்சி அமைக்கும் இப்படிலாம் சொன்னது வந்து தற்செயல் நிகழ்வு அல்ல. என்டிஏ என்பது தான் அவருக்கு தெரியும் என்பதனால் உள்ள அறியாமை அல்ல. என்டிஏ என்று வந்து அவர் நம்பி சொல்வது என்பதும் அல்ல. எல்லாமே திட்டமிட்ட தயாரிப்பு. அதற்கு வந்து உரியவர்கள் வந்து அதற்கு உள்ள வழிகாட்டல் கொடுக்கப்பட்டு தான் அது செய்யப்பட்டிருக்கு. அப்போ அதே இடத்துல பழனிசாமி வேறு மாதிரி பேசுகிறாரு. அதற்கு பிறகு அன்புமணியும் பழனிசாமி ஆதரவாக பேசுகிறாரு. அதற்கு பிறகு நயினார் நாகேந்திரன் இங்கே வந்து பழனிசாமியை சார்ந்து தான் இருக்கணும், அதிமுக சார்ந்தால் இல்லைன்னா ஒரு ஆள் கூட எம்எல்ஏ ஜெயிக்க முடியாதுன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும், எத்தனை சீட் வாங்கினாலும். அதனால் அவரும் கூட என்ன அதிமுக தலைமையில் தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கும்னு நயினார் நாகேந்திரன் பேசுகிறார். இது நல்லா கவனிக்கணும். அதற்கப்புறம் வெளியில் வந்து ஊடக சந்திப்பில் எடப்பாடி பழனிசாமி பேசுகிறார். பேசும்பொழுது சொல்கிறாரு அதிமுக தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும். அப்போ என்டிஏக்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்னு திமுக தலைவர் சொல்கிறாரு ஸ்டாலின்னு கேட்காங்க. அவர் இதை சொல்லக்கூடாது அதிமுகக்காக வேறு எதையோ பேசுகிறார். வேறு எதையோங்கிற வார்த்தையை சொன்னார் பழனிசாமி. என்டிஏன்னு கூட சொல்லலாம், ஏன்னா வேறு எதையோ சொல்கிறார் வேணும்னே அப்படின்னு. அப்போ அந்த வேறு எதையோ வேணும்னு சொன்னதில் நரேந்திர மோடியும் உண்டு. புரியுதுங்களா? அப்போ திமுகவும் பாஜகவும் ஒரே குரலில் எதிரொலிக்கின்றன என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு புரியாமல் இல்லை, அதிமுக தொண்டனுக்கு அறியாமல் இல்லை, எல்லாருக்கும் புரியுது. அதனால் உளப்பூர்வமாக அதிமுக தொண்டன் எப்படி பாஜகவுக்காக வேலை செய்வான், கூட்டணியில் இருந்தாலும் எப்படி ஓட்டு போடுவாங்கிறதெல்லாம்
கேள்விக்குறியாக வந்து நிற்க போகுது. திமுகவுக்கு தான் உதவிகரமாக இருக்கும் என்று திமுக தலைமை மிகச்சிறந்த நம்பிக்கையுடன் என்ன இருக்கிறது. பாஜகவினுடைய பெருந்தலைவர்கள் நரேந்திர மோடிகளும் என்ன அமித்ஷாக்களும் வந்து பரப்புரை செய்வது, இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு ஐயோ ஆபத்து போல் இருக்குது, நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்களோ அதிமுகன்னு சொல்லி பியூஷ் கோயல் இல்லை முதலமைச்சராக வருவார் எடப்பாடின்னு அப்புறம் சொல்லியிருக்கார் இங்கேருந்து கிளம்பி போகும்போது. அப்போ மோடி ஒன்று சொல்ல, அமித்ஷா இது நிறைய இவர் பியூஷ் கோயல் ஒன்று சொல்லலான்னு ஏன் நடக்கு? அப்பப்போ நிலைமையை பார்த்துட்டு பயந்து போயிட்டாங்க. இப்படியாகத்தான் அது வந்து ஒரு சந்தேகப்பிராணி கூட்டணியாக அந்த கூட்டணி இருக்குது என்பது தான் அந்த கூட்டணியை பற்றி உள்ள புரிதலாக இருக்கும். இல்லை, திமுகவும் அந்த நெரட்டிவ் செட் பண்ணுறாங்கல்ல, எங்களுக்கும் டெல்லிக்கும் தான் போட்டி, எங்களுக்கு என்டிஏக்கும் தான் போட்டின்னு செட் பண்ணுறாங்க. ஏன் இங்கே அதிமுக தான் எங்களுக்கு எதிர்க்கட்சி போட்டின்னு வர சொன்னால் அதிமுக வெற்றியை வந்து உறுதி செய்வதாக பொருள். திமுகவுக்கு எதிராக நிறைய சட்டம் ஒழுங்கு மிகச்சிறப்பாக கையாண்டு இந்தியாவையே ஸ்காட்லாண்ட் ஏடா மாற்றிய உளவுத்துறையை வச்சுருக்காருல்ல கையில். அதனால் அதுக்கு மாபெரும் அளவுக்கு ஆட்சிக்கு வந்து ஒரு 200 சீட் ஜெயிக்க போகிறார்ல. பிரசாந்த் கிஷோர் 21 சொன்ன 200 சீட்டை இப்போவாவது வாங்கிட போகிறார்ல. அதனால் அவருக்கு அந்த நம்பிக்கை. அதனால் தன்னுடைய நம்பிக்கை இன்மையில் யதார்த்தத்தை யதார்த்தமாக சொல்லாமல் என்ன மாற்றி சொல்வது என்ற நேரேட்டிவ் செட் பண்ணுற நிலைமைக்கு போயிட்டார் நம்ம திமுக தலைவர் என்பதிலிருந்தே. அவர் தோல்வி என்ற பயம்தான் அவரை அப்படி சொல்ல வைக்கிறது என்பது பகிரங்கமாக தெரிகிறது. ஆனால் இதே விஷயத்தை எதிர்த்து கேள்வி கேட்குறாவும் பழனிசாமி இருக்கார், எதிர்த்து கேள்வி கேட்குறாவும் விஜய் இருக்கார். எங்கேயா வந்துச்சு என்டிஏன்ட்டு என்ன அதிமுக தலைமையிலான கூட்டணி என்று அன்புமணி சொல்கிறார். புரியுதுங்களா? அப்போ யார் எந்த பக்கம்ங்கிறத ரொம்ப தெளிவாக வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட முடியும். இதில் இருந்தேன் திமுக பக்கம் உள்ள கூட்டணியில் 24 பேரை சேர்த்தாச்சு அப்படிங்கும்பொழுது அது நாஞ்சில் சம்பத்து தான் சொல்லணும். வேர்க்கடலை வைக்கிறதுக்கு அறிவாலயத்துக்கு வந்தாலும் கூட்டிகிட்டு வந்து கூட்டணியில் சேர்த்துட்றாங்க அப்படின்னு சொல்லி போட்டு நாஞ்சில் சம்பத் சொன்னது பார்த்து நம்ம ரசித்து சிரிக்க வேண்டிய நிலைமைக்கு போயிருக்கு. இந்த எண்ணிக்கை அதிகமாக கூடுவதனால இப்பொழுது தொகுதிகளுக்கு வலிமையாக இருக்காங்க நினைக்கிறீங்களா? ஐயோ பாவம் வலியோடு இருக்காங்க. அதாவது இது ஒவ்வொரு பூத்துக்கு போகும்பொழுது தான் பிரச்சனை வரப்போகுது. பூத் கமிட்டிக்கு இவ்வளவுன்னு சொல்லி போட்டு பாகத்துக்கு 5000 ரூபான்னு கொடுக்காங்களே, இதில் எங்களுக்கு கூடன்னு ஒரு 2 பேர் ஒவ்வொரு பாகத்துலையும் என்ன இந்த 24 கட்சியில் உள்ள கடைசி 15 கட்சிக்காரன் கேட்க போகிறான். அவங்களுக்கு எந்த வாக்கும் இல்லை என்று தெரிந்தாலும் என்ன அது வந்து பிரித்து கொடுக்கும் பொழுது சிக்கல் வரப்போகுது. இத்தனை வில்லங்கமும் இருக்குது. அதனால் நிறைய கூட்டத்தை கூட்டி புலி வருது என் மேலே படுத்துக்க, புலி வருது மோடி என்ற புலி வருது, என்ன பாஜக என்ற புலி வருது, இந்துத்துவா என்ற புலி வருது, பாசிசம் என்ற புலி வருதுன்னு சொன்னவங்க இப்போது இஸ்லாமிய ஏடுகள்லேயே எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பாசிசத்தை வருதுன்னு காட்டி எங்களை வந்து எங்களுடைய முஸ்லீம் அரசியல் பிரதிநிதிகள் நிறைய பேர் வரவிடாமல் குறைச்சி கொடுத்து செய்வதும் ஃபேசிசம் தான் அவங்களும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. விஜயும் வந்து அதேமாரி அவன் ஃபேசிஸ்ட்னு சொன்னால் இவன் பாயாசமாக இவனும் ஃபேசிஸ்தான்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் தமிழ் மக்கள் மத்தியில் நல்லா தெரியுது. அவங்களும் கண்கூடாக ஒவ்வொரு காவல்துறை அதிகாரிகள் மூலமும் என்ன ஒவ்வொரு வன்முறை பண்ணக்கூடிய கடைசி கிராமத்திலிருந்து பெருநகரம் வர செய்யக்கூடியவர்கள். ஏன்னா தாம்பரத்தில் ஒன்று நடந்துருச்சு. ஏன்னா எல்லாம் மக்களுக்கும் புரியுது. அதனால் மக்கள் சரியாக வந்து விஷயங்களை கணிப்பார்கள். இப்போ திமுக கூட்டணியில் வந்து அவங்க அதிக சீட் எடுத்திருக்காங்க. இப்போ மதிமுக கொடுத்தது கூட 4 வந்து நீங்கள் திமுக உதயசூரியனில் நில்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எதற்காக இதெல்லாம்? இந்த 200 சீட்டு ஜெயிக்கணும். அதாவது ஆமாம், எண்ணிக்கையில் வந்து உதயசூரியன் சின்னத்தில் நின்னா தான் நம்ம தொண்டர்கள் வேலை செய்வாங்க. மற்ற கட்சிக்குனாலும் வேலை செய்வாங்களான்னு கேட்டால் திமுகவை கலைஞர் காலத்திலே என்ன சொல்லுவாங்கன்னா என்ன மற்ற கூட்டணி கட்சிகள் கூட போனவங்க இப்பொழுது விசுவாசமாக இருக்கக்கூடிய கட்சிகளே எங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க, நம்ம வாக்குகளெல்லாம் திமுகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிரும். டிரான்ஸ்ஃபர்மாங்க மாற்றி போகும். திமுக வாக்குகள் நமக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகாது, இதுதான் திமுக அப்படிம்பாங்க கலைஞர் காலத்திலேயே. ஏன்னா அவங்களுக்கு வந்து அதுமாரி கொஞ்சம் சாதி உணர்வுலாம் ஓவராக இருக்கும் திமுகவில் உள்ளவங்களுக்கு. அதிமுக உள்ளவங்களுக்கு கூட அப்படி இருக்காது கிராமங்களில் போய் பார்த்தோம். ஏன்னா அவங்க எல்லாருமே வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா அப்படின்னு சொல்லி பிம்பங்களுக்கு பின்னால் போனோம். அதே சமயத்தில் ஜெயலலிதா கூட்டணிகளை என்ன செய்வாங்கன்னு சொன்னால், வேறு கலைஞர் கூட போனாலும் என்ன செய்வாருன்னு சொன்னால், என்ன சிலர் தோற்கணும்னு நினச்சிட்டா அவங்க கூடயே பரப்புரைக்கு போனாலும் எதிர்த்து நிற்கிறவர்களை காலி பண்ணுவதற்குள்ள முயற்சி பண்ண மாட்டார் அதிகாரம் இருந்தாலும். அதையும் கூட்டணிக்கு போனவங்க சொல்லியிருக்காங்க. ஏன்னு கேட்டால் அவரால் துணிந்து என்ன சொல்ல முடியும்னா கலைஞரால் சாதி கட்சிகளெல்லாம் அவர்கள் எங்களுடன் வந்து விட்டார்கள், அதனால் அவர்கள் சாதிக்க வந்த கட்சிகள் அப்படின் பேர், சாதிக்கும் கட்சிகள் பேர்.
எதிர்த்தரப்பில் அதே கட்சியில் போயிட்டா அவர்கள் சாதி கட்சியில் பாரு ரொம்ப அழகாக வந்து வாயால் வந்து வார்த்தை சுட முடியும், அவரால் படை சுட முடியும். அப்படி செய்துட்டு இருந்தார். அதற்கு பிறகு ஜெயலலிதா காலத்தில் என்னன்னு சொன்னால் அந்த கூட்டணி கட்சிகளை கூப்பிட்டு மிரட்டினாங்கன்னே அதை இவங்க சொல்லுவாங்க. என்ன ஒரு தொகுதியில் என்ன அந்த பகுதியெல்லாம் எப்படி இருக்குது நீங்கள் சொல்லுங்கள், அந்த பகுதி எப்படி இருக்குது அப்படின்னு அந்த வேட்பாளரை அடுத்த கட்சி தலைவரை கேட்டுட்டு அப்படியா அது பலவீனமாக இருக்கா அவரை கூப்பிடுங்க, அந்த சமூகத்தில் தன்னுடைய கட்சியில் உள்ளவரை உங்கள் சமூக வாக்குகளெல்லாம் வரல அவருக்கு தொலைச்சி விடுவேன் சொன்னாங்க அப்படின்ட்டு. அப்போ அந்த மிரட்டி உருட்டி தன் தொண்டர்களை வேலை வாங்க முடியும். அது வந்து இருந்தது ஜெயலலிதா காலத்தில். பழனிசாமி அந்த முயற்சி பண்ணுறாரு ஒரு பக்கம் வைங்க. ஆனால் தன்னுடைய தொண்டர்களை கட்டுப்படுத்த முடியாது, தான் சொல்வதை கேட்க மாட்டார்கள் என்று திமுக தலைமைக்கு தெரிந்ததனால் உதயசூரியன் சின்னத்தில் நின்றால் மட்டும்தான் என்ன வேலை செய்வாங்க நம்ம ஆளுங்க என்பதனால் எல்லோருமே உதயசூரியன் சின்னத்தில் நில்லுங்க, புலி வருது எல்லோரும் என் மேலே படுத்துக்குவாங்க என்பது அவருடைய பாணியாக இருக்குது. ஓகே சார், இந்த முதல் தேர்தல் விஜய் அவர்களுக்கு ஒரு முதல் தேர்தல் பெரம்பூரில் நிற்கிறார் அப்படின்னு தகவல்லாம் வந்துகிட்டு இருக்கு. எல்லா பெரிய தலைவர்களும் எப்படி அந்த முதல் தேர்தல் எப்படி எதிர்கொண்டாங்க, விஜய் சரியாக பண்ணிட்டு இருக்காரா அப்படிங்க உங்கள் கருத்து என்ன சார்? இல்லை, விஜய் வந்து தேர்தலில் நிற்க போகிறாரு என்பதற்கு முன்பே சென்னையை பொறுத்தவரை திமுகவின் கோட்டை என்று கருதப்பட்ட சென்னையில் அதிமுகவால் அதை உடைக்க முடியவில்லை என்பது உறுதியாக பல்வேறு செய்திகள் மூலம் வரும்பொழுது விஜயின் மூலம் ஒவ்வொரு சென்னையினுடைய தொகுதியிலும் இளைஞர்கள் அப்படியே அப்படின்னா சாதி மத வேறுபாடு இல்லாமல் அப்படின்னா என்ன அர்த்தம், கிறிஸ்துவ முஸ்லீம் மக்களுடைய வாக்குகள் எல்லாம் திமுகன்னு சொல்லிட்டு இருந்தாங்களே அப்படி அல்ல. இந்த சிறுபான்மை பெரும்பான்மை என்பது வந்து சட்டமன்ற தேர்தலெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. ஆனாலும் கூட அதில் உள்ள இளைஞர்கள் பெண்கள் எல்லோருமே விஜய் என்பதாக வருவது என்றது வந்து சென்னை முழுக்க எல்லோராலும் ஆய்வு செய்யப்பட்டு தெரிந்து விட்டது. அதனால் கிரவுண்ட் ஏற்கனவே தயாரான பிறகு தான் அவர் நிற்க போகிறாருங்கிற விஷயம் வருது. வலிமையாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க தாவேக்கால, இந்த கிரவுண்ட் லெவலில் வலிமையாக செய்யறாங்கன்னு நான் சொல்லலை, தானே இளைஞர்களும் பெண்களும் ஆர்வமாக விஜய் விஜய் என்று சொல்கிறார்கள்னு சொன்னேன். இவர்கள் செஞ்சாங்கன்னு சொல்லல, அந்த கட்சி செஞ்சாங்கன்னு சொல்லல. கட்சி இப்போ தானே கிரவுண்ட் லெவலில் எப்படி இருக்காங்க, கிரவுண்டில் தான் இளைஞர்கள், கிரவுண்டில் தான் பெண்கள், கிரவுண்டில் தான் எல்லா சாதி மதத்துக்கும். கட்சி சார்பா சார் இப்போ திமுக ஒரு கட்சி எல்லாம் நீ தீர்மானிக்காதுங்க, வாக்கு போடுறது மக்களுங்க. கட்சி இருப்பாங்க, கட்சி செயல்படுவாங்க. நீங்கள் பூத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 100 மீட்டர் தாண்டி எத்தனை பேர் நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் வந்து நிற்க போகிறாங்கன்னு பாருங்கள். இன்றைக்கி தேர்தல் அன்றைக்கி அவங்களுடைய விசில் சத்தத்துக்கு காதை மூடிக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க திமுககாரங்க. அப்படி ஆயிரும். இல்லை, அவங்களுடைய கருத்து தான் சொல்கிறாங்களே, பூத்தில் வந்து நிற்பீங்களா, அந்த அளவுக்கு ஆள் இருக்காங்களா அப்படின்லாம் விமர்சனம் வருது திமுக சைட்லேருந்து. திமுகவில் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் யாருக்கு ஓட்டு போடுவாங்கன்னே தெரியல. அவங்க குடும்பத்தில் உள்ளவர்களே பிள்ளைக்குட்டிகள் சொல்லிச்சின்னு சொல்லி போட்டு நாங்கள் விஜய்க்கு போட போகிறோம்னு சொல்லிட்டு இருக்கிற திமுககாரங்க நிறைய பேரை பார்த்துட்டோம். நிர்வாகிகள் இல்லை, எல்லாம் தான். சரி சார், இந்த களம் யாருக்கு சாதகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? தெரியாது, இதுதான் சொன்னது தான், யாருக்கு தெரியும். சரி சார், நேர்காணல் மிக்க நன்றி. வணக்கம் சார்.